Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நான் உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பிப்பேன். இந்த வசனத்திலிருந்து ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, எவ்வளோ பேரோட வாழ்க்கையிலயோ அற்புதங்கள் அநேகமா நடக்குது. அடையாளங்களும் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அவங்க வாழ்க்கையில ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட வாழ்க்கையில ஒரு சில முடிவுகள் எடுக்கணும். ஆனா இது தேவ சித்தமா இல்லையான்னு நமக்கு தெரியல. நம்ம எடுக்கிற முடிவுனால எதிர்காலத்துல குழப்பங்கள் ஏற்படுமான்னு சொல்லி ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாம, இல்ல ஒரு சில காரியங்கள்ல இந்த வேலைக்கு போலாமா வேண்டாமா, இந்த படிப்பை படிக்கலாமா வேண்டாமா, குடும்ப சூழ்நிலைகள்ல இந்த முடிவை எடுக்கலாமா வேண்டாமான்னு குழப்பத்துல இருக்கிற ஒரு சிலருக்கு தான் தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பிப்பேன். ஆமா டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க குழப்பமா இருக்க சூழ்நிலையில எந்த முடிவும் எடுக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முடிவுகளை காட்டிலும் தேவன் நம்மளோட எதிர்காலத்தை கருதி நமக்கு ஒரு சிறந்த முடிவை கொடுப்பாரு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகள் மிக குழப்பமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. தேவன் நீங்க சமாதானம் அடையும்படிதான் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. அவரே உங்களுக்கு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தையும் காண்பிப்பாரு. பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.